மன்னிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தவக்காலம் மனம் திரும்புதலை நாம் அடையும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன் மனம் திரும்பணும்? யோவான் 8:34 வசனத்தை பாருங்க. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனித்து பார்த்துருங்களா? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. நாம் தேச சுதந்திரம், மொழி சுதந்திரம், இன சுதந்திரம், நாடு சுதந்திரம் என்றெல்லாம் சுதந்திரங்களை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய சுதந்திரங்களெல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பாவத்திலிருந்து சுதந்திரம், பாவ அடிமதத்திலிருந்து சுதந்திரத்தை கிறிஸ்தவம் போதிக்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த வேத புத்தகத்தில் யோவான் ஸ்நானகன் கழுத்து வெட்டப்பட்டவராக கொல்லப்பட்டார். காரணம் ஏரோதின் பாவம். ஏரோது என்பவன் அந்த தேசத்து ராஜாவாக இருந்தான். ஆனால் விபச்சாரக்காரனாக இருந்தான். தன் சகோதரன் பிலிப்பை கொண்டு விட்டு அவன் மனைவியை தன் மனைவியாக ஏரோதியாள் என்பவளோடு வாழ்ந்தான். இந்த பாவத்தை யோவான் ஸ்நானகன் கண்டித்து உணர்த்தினார். இதனுடைய விளைவு அவர் கழுத்து வெட்டப்பட்டது. அவர் நித்திய ஜீவனுக்கு போய்விட்டார். ஆனால் மனம் திரும்பாமலே வாழ்ந்தானே ஏரோது, அவன் நித்திய அழிவுக்கு, பாதாளத்துக்கு போய்விட்டான். காரணம் பாவத்துக்கு அடிமை. இன்றைக்கு உலகத் தலைவர்களுடைய பேரெல்லாம் எங்கெங்கேயோ கெட்ட நடத்தை கூட்டத்தில் இருக்கிறதை எல்லாம் இன்றைக்கு எல்லாரும் பேசிக்கொள்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க. பெரிய புகழ்பெற்ற நடிகன், நடிகை, எல்லாம் பெரிய பணக்காரன், எல்லாரும் அவன் பெரிய விஷயமாக செய்கிறதுன்னு பாவம் தான், கெட்ட நடத்தை தான், வேசித்தனம் தான், பாவத்துக்கு அடிமை. ஆனால் வெளியில் அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் போல் எல்லாம் காட்டிக்கொள்கிறான். ஆனால் கடவுளுக்கு முன்பு அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். எந்த நிமிஷமும் அந்த பாவம் அவனை கொன்னுடும், அவன் ஆத்மாவை அழிச்சிடும். இதை விடுவிக்கத்தான், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற பாவிகளை விடுவிக்கத்தான் பரலோக கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக உலகத்துக்கு வந்தார். இதை உணர்ந்து நீங்கள் மனம் திரும்புவீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்படுவோம். நாம் இனி பாவத்துக்கும் சாத்தானுக்கும் சாபத்துக்கும் அடிமை அல்ல. நம்ம மீட்டுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவுக்கே நாம் பிள்ளைகளாக இருப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் உண்மையான பாவ மன்னிப்பை பெற்று, பாவ விடுதலை பெற்று, பாவத்தின் மேல் ஜெயம் பெற்று ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் விடுவிக்க வந்தீரேன். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் விடுவீங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.